டிவிகே விஜய். ஒரு வழியா நானும் அரசியலுக்கு வந்தாச்சுன்னு வடிவேல் மாதிரி மற்ற கட்சிக்கு புளிய கரைக்கிற விதத்துல வந்தாச்சு. அதுக்கு கூடோஸ் டு விஜய். என்ன முன்னாடி கேமரா ஆன் பண்ணா போதும் அப்படியே பாஞ்சிடுவார்னு சொல்லி கேட்டெல்லாம் இருப்போம். நாய் வேஷம் போட்டாலே குறைச்சி தான் ஆகணும், இனிமே நாய் எல்லாம் பத்தாது, முதல்ல வேஷம் போட்டு ஆகணும்னு அதையும் புரிஞ்சு ஸ்ட்ரைட் டு த அட்டாக்னு இறங்கினது கிரேட் மூவ். அண்ட் அதுக்கும் கூடோஸ் டு விஜய். இதெல்லாம் செய்யணுமேனு தான் ரஜினி உஷாரா கோவிட் மேலே பழிய போட்டுட்டு கண்ணா இந்த ஆட்டத்துக்கு நான் வரலன்னு கிரேட் எஸ்கேப் பண்ணாரு. அரசியல்னா ஒன்று வாங்கடா பார்க்கலாம்னு சீமான் மாதிரி கம்பு சுற்றிட்டே இருக்கணும், இல்லைன்னா டிவிலாம் உடைச்சு சினிமா மாதிரி உதார் ஸ்டன்ஸ்லாம் காட்டிட்டு மையத்தில் ஒரு பாயை விரிச்சு படுத்தே விட்டார் ஐயான்னு நம்ம லேட்டஸ்ட் டார்ச்மேன் டு வாட்ச்மேன் மாதிரி ஆயிடணும். எல்லாருக்கும் எம்ஜிஆர் மாதிரி தான் ஆகணும்னு ஆசை, பட் அதுக்கு எம்ஜிஆர் மாதிரி இல்லை இருக்கணும். ரைட் ஃப்ரம் த பிகினிங் அரசியலுக்காகவே தண்ணியே நேர்ந்து விட்டு அதுக்காகவே தேவையான எல்லா பில்டப்பையும் தெளிவாக பில்டப் செஞ்சு கட்சியில் வேலை செஞ்சு தண்ணியே அம்சமாக செதுக்கின ஒரு ஃபினாமினன் தான் எம்ஜிஆர். த கோர் கோல் வாஸ் டு சர்வ் த பீப்புள் அண்ட் யூஸ் த மீடியம் ஆஃப் சினிமா பிரில்லியன்ட்லி. அதாவது அரசியலுக்கு வர்றதுக்கு தான் சினிமா. ஆனால் லேட்டஸ்ட்டாக வந்த நம்ம அரசியல் ஆன்சிங்கும் அப்படியா, நாமளும் ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி ஆகணும்னு வந்து நொந்து நூடுல்ஸ் ஆகி அசிங்கத்தெல்லாம் தாங்கி உழைச்சி வேர்வை செந்தி டான்ஸ் ஆடி பாடி காமெடிலாம் செஞ்சு இன்னைக்கு விஜய் ஹஸ் ரீச் தட் சூப்பர் ஸ்டார் கைண்ட் ஆஃப் ஸ்டேட்டஸ். அதுக்கு எவ்வளோ வேணாலும் விஜயை பாராட்டலாம். பட் படம்னா ஒரு தம்மா துண்டு கதை, அதில் ரீல் சுற்றி பறந்து இறந்து மக்களை குஷிப்படுத்தினா போதும். அவனோட ரியல் லைஃப்ல இருந்து ஒரு 3 hours ரிலீஃப் கொடுத்தா போதும். நீங்களாம் சினிமாவில் ஏமாத்துறீங்கன்னு தெரிஞ்சே தான் கைத்தட்டுறான். பிகாஸ் யுவர் ஜெனுவன் எஃபர்ட் டு என்டர்டைன் த மாசஸ் இஸ் வெரி ட்ரூ. அதுக்கு தான் நீங்கள் உழைச்சிருக்கீங்க, மெயின்லி டு என்டர்டைன் த பீப்புள் அண்ட் அட்டைன் த டாப் மோஸ்ட் ஆடம். பட் திடீர்னு நான் அரசியல்லையும் உங்களை குஷிப்படுத்த போகிறேன் போது தான் ஜெர்க்காகி உஷாராராம். ஏன்னா நீங்கள் அரசியல் நோக்கத்தோட படம்லாம் நடிக்க வரல, அதை நீங்களே சொல்கிறீங்க என்னை வாழ வச்சதுக்காக நன்றி கடனா திருப்பி தர போகிறேன்னு, எல்லா காசையும் விட்டுட்டு வரேன்னு அதை வேறு பெருமையாக சொல்லிக்கிறீங்க. அங்கேயே த கோர் இன்டென்ஷன் ஊற்றிக்கிச்சு. மக்களுக்கு நல்லது செய்ய நீ எனக்கு செஞ்சியா நான் உனக்கு செஞ்சேன்னு வரக்கூடாது, ரூட்ஸ்லேருந்து வரணும். மக்கள் இஷ்யூஸ்லாம் அக்கு வேறு ஆணி வேறா தெரியணும். சினிமா மாதிரி டேக்லாம் எடுக்க முடியாது, கரெக்டாக விஷயம் தெரிஞ்சு பேசணும், அரைச்சமாவே அரைக்காமல் பேசணும், அதுக்கு ஏற்ற நாலேஜ் இருந்தும் பேசணும். சரி இதெல்லாம் இல்லை, பட் பக்கத்தில் இருக்கிற ஜால்ரா போடுற நண்டு சிண்டுக்கெல்லாம் ஏதாவது வேல்யூ இருக்கா? அவங்க பேசுறது அவங்களுக்கே முதல்ல புரியுமா? சரி எதுவுமே வேண்டாம், என் இன்டென்ஷன்ஸ் நிஜமாவே நல்லதாகவே கூட இருக்கட்டும், அது மட்டும் போதாது. சினிமா பிம்பம்லாம் எம்ஜிஆரோட கதம். இன்ஸ்டன்ட் காஃபி முதல்ல நல்லா தான் இருக்கும், பட் டிகாக்ஷன் போட்டு ஃபில்டர் காஃபி குடிச்சவனுக்கு தான் தெரியும் நிஜ காஃபியோட அருமை. அன்னியனில் ஒரு சூப்பர் டைலாக் ஒன்று வரும், நேர் வழி ரொம்ப சுத்து குழந்தைன்னு குவிக்காக ஒரு ரூட்டில் போய் ஷாக் அடிச்சு சின்ன பொண்ணு ஒன்று செத்து போயிடும். அதே மாதிரி தான் அரசியல், தன்னை வருத்திக்காத பாலிடிக்ஸ் வருத்தத்தில் தான் முடியும். ஃபைனலி குழப்பமான கமல்ஹாசன் மாதிரி சொல்லணும்னா, விஜய் நீங்கள் அரசியலுக்கு லாய்க்கு இல்லைன்னு சொல்லலை, இருந்தால் நல்லா இருக்கும் தான் சொல்கிறேன். குட் லக் டிவிகே.